மத்திய சென்னை மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி பச்சையப்பன் கல்லூரி முதல் பிராட்வே வரை தொண்டர்களின் இருசக்கர வாகன பேரணிக்கு மத்தியில் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் ராஜாவிடம் கேட்கலாம். கார்த்திக் ராஜா, முழு விவரங்கள். வணக்கம் ஷியாம். தமிழகத்தில் நாளை மறுநாள் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைகிறது. அதன் அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொகுதி முழுவதும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அதன்படி மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் பச்சையப்பா கல்லூரியில் தொடங்கி பிராட்வே வரை தேமுதிக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் 100க்கும் மேற்பட்ட வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதுவும் குறிப்பாக சேப்பாக்கம் மற்றும் எழும்பூர் தொகுதிகளில் அந்த வாகன பேரணி நடைபெற்றது. அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது எல்லா இடங்களிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் கண்டிப்பாக மத்திய சென்னையில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தமிழகம் மற்றும் புதுவை 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகாட்டும் நபர் தான் பிரதமர் என்றும் தெரிவித்தார். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.